விஜய் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு. இன்னைக்கு சேலம் ஒரு உயிர் போயிருக்கு. என்ன பதில் சொல்றாரு விஜய்? இப்போ திறந்தவெளி மாநாடாக எல்லாருமே நடத்துகிறாங்க, நாங்களும் நடத்துகிறோம். ஒன்று. ரெண்டாவது, கோடிகளில் கொள்ளையடிச்சு வச்சுக்கிறவங்க எப்படி வேணாலும் நடத்தலாம். நாங்கள் மூலதனம் இல்லாதவர். பொருளாதார என்ன சிரிக்கிறீங்க? நாங்கள் என்ன கொள்ளையடிச்சு வச்சுக்கிறோம்? இல்லை, முதல் மாநாடெல்லாம் பார்த்தோம். நாற்காலி மாநாடுகள் நடத்தினார்கள். இப்போ பீர் மாநாடு, பிராந்தி மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விதவைகள் மாநாடை இப்போ நடத்துவாங்க. விஜயோட அந்த பிரச்சார பேச்சு என்ன பாம்பு போட்டாரு? இன்னைக்கு எல்லா கட்சிகளும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. இல்லை, அது எனக்கு புரியல. அப்படி பாம்பு போட்ட கட்சி நீங்க பாம்பு மற்ற கட்சியில போட்டிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தனித்து தானே விடப்பட்டிருக்கீங்க. யாரு 300 கோடி 500 கோடி கொடுத்தா தானே வருவாங்க. கொடுக்குற இடத்துல நாங்கள் இல்லை. நம்பிக்கை இல்லையோ விஜய் மீது? நம்பிக்கை இல்லையோ? எங்களை ஆதவர்ச்சனா சொன்னாங்களே, சவால் விட்டாரு. நான் வர்றேன் களத்துக்கு, என் மேலே கை வச்சு பாருன்னு. அவருடைய தம்பி நானும் சொல்லுகிறேன், துறைமுக தொகுதியில் நான் வர்றேன். இதில் கர்ப்பிணி பெண்ணை இது மாதிரி வேலை வாங்குறது கொடுமை இல்லையா? கட்சியா போய் அனுப்பல, தானாக முன் வந்து வேலை செய்கிறார்கள். அதை முதல்ல இன்னைக்கு இது மாதிரி நிகழ்வு நடந்தா கர்ப்பிணி பெண்ணை அடிச்சிட்டாங்க அப்படின்னு கதறது. இன்னைக்கு 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு நடந்தது என்ன? 4 மாதம். ஆமாம், 4 மாத கர்ப்பிணி. நான் நேரில் போயிருக்கேன். கர்ப்பிணி கூட இல்லை ஆள் இல்லை. இல்லை நீங்கள் நினைக்கிறது வேறு. யாரும் அனுப்பலாங்க, தானாக முன் வந்து வேலை செய்த தங்கை 2 பேருமே கர்ப்பிணி தான். புதிய குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். விஜய் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு. இன்னைக்கு சேலம் ஒரு உயிர் போயிருக்கு. என்ன பதில் சொல்றாரு விஜய்? தமிழக வெற்றி கழகம் சேலத்தில் மாநாடு, சேர்ந்தே அதிர்கிறது தமிழ்நாடு. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 5 கோடி பேர் இன்றைக்கு எங்கள் தலைவரின் பேச்சை கேட்டிருக்கிறார்கள் இதுவரை. இதுக்கு மேலேயும் கூடும். 5000 பேர் தான் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க. 5 கோடி பேர் பார்ப்பதை யாரும் மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இப்போ அடுத்து உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு தீனி, ஒருத்தர் இறந்துட்டாரு. இது தீனி இல்லை, இது ஒரு இழப்பு நேர்ந்திருக்கு. அது சோகமான விஷயம் தானே. அது என்ன, அதை வச்சு நாங்கள் பிழப்பு நடத்துறமே பேசக்கூடாது. பொதுவாக அது வருத்தத்துக்குரிய விஷயம். எங்கள் தலைவரை பார்க்க வந்துட்டு இப்படி ஒரு துன்பியல் நடந்திருக்குன்னு சொன்னால் நாங்கள் அந்த துன்பத்தில் பங்கெடுத்துக்கிறோம். அதில் மாற்றம் இல்லை. அவர் முதல்ல தாவேகாவின் உறுப்பினர் இல்லை, ஆனால் தலைவர் மீது பாசம் உள்ளவர். ஏன்னா அவர் எங்கே பிறந்தவர்னா மகாராஷ்டிரா. சுஷித்துன்னு பேர் அவர் பேர். அவர் வந்து ஏதோ தலைவரை 20 வருஷமாக இங்கே வேலை செய்கிறார். தமிழ்நாட்டுக்கு வந்து குடும்பத்தோடவே வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ தமிழ் ஓரளவு கற்றுருக்கிறாரு. அதனால் விசை மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு. சரி போய் பார்க்கலாமே. ஏற்கனவே அவருக்கு ஆன்சிஓ பண்ணியிருக்கு. ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்து இல்லை. என்ன கேள்வின்னா, நார்த் இந்தியன் விஜய்க்கு ரசிகராக இருக்கார், ஓகே, அதெல்லாம் சரி. கியூஆர் கோடு எப்படி கிடைச்சிது? இல்லை, கியூஆர் கோடு அவங்களுக்கு கொடுக்கல. அது தப்பான செய்தி. அவங்க வந்து பொதுவாக தமிழ்நாட்டு தொண்டர்கள் யாருங்கிறது நல்லாவே தெரியும். அவர் வந்து ஆர்வ மிகுதியால் வந்தவர். 5000 பேர் நிரம்பினதுக்கு பிறகு உள்ள நிறைய இடங்கள் இருந்ததுனால ஒரு கட்டத்தில் என்னென்னா தொண்டர்கள் முண்டியடித்து பேரிகேட்டே உடச்சிட்டு உள்ளே பூந்துடுறாங்க. அது வந்து தடுக்கவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. காவல்துறையை அங்கே பலத்த பாதுகாப்பு போட்டும் கூட அவங்களால கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. அப்படி பேரிகேட்டை இழுத்து வச்சுக்கிட்டு உள்ளே போன கூட்டங்களில் கலந்து கொண்டவரில் ஒருவர் இந்த வட மாநில தொழிலாளி. இவர் உடல்நலம் சரியில்லை. ஏன்னா இப்போ அவருடைய நண்பரே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த நபருக்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை உறுத்தாக்குறோம். எங்கள் தலைவர் வந்து கேள்விப்பட்டோன்னு அதிர்ச்சி ஆயிட்டார். உடனடியாக அதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லி மாவட்ட தாவேகா நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. நம்மளை பார்க்க வந்த ஒருவர் இப்படி வந்து இறந்து போனார் என்கிற ஒரு இல்லை, மீண்டும் அதே சாயல் தான் விஜய் இருக்காரு. என்னன்னா, எத்தனை மணிக்கு விஜய் 8 மணிலேருந்து 8 மணிக்கே வந்துடுவார், 10 மணிக்கெல்லாம் பேசிடுவார் அப்படின்னு தான் ஒரு அறிவிப்பு வந்தது. இல்லை, அது பொய்யான தகவல். காவல்துறை கொடுத்த நேரம் 12லேருந்து 3. அதை நீங்கள் திருச்சி சொல்லிடக்கூடாது. 12 மணி. எங்கள் தலைவர் எத்தனை மணிக்கு போனார்? 11:30 உள்ளே போயிட்டார். இது என்னன்னா, காவல்துறை வந்து இந்த நடு வெயிலில் கொடுக்குறத பேச மாட்டேங்கிறாங்க யாரும்.
ஏற்கனவே சேலம் வெப்ப பூமி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிங்கும்போது மலைக்காடு. சுற்றி வந்து மலைன்னா பாறை மலைகள், அது மரமலைகள் இல்லை. அப்போ அது சீலநாயக்கன்பட்டிங்கிறதே பாறைகள் நிறைந்த மலைகளுக்கு நடுவில் அமைந்திருக்கிற மைதானத்தில் தான் இந்த பொதுக்கூட்டம் மாநாடு. காவல்துறை தான் அந்த நேரத்தில் தராங்களா? இல்ல. நீங்க மாலை நேரத்தில் கேட்கலாமே. இல்லை அவங்க கொடுக்குறதுலாம் இப்போ காவல்துறை முழு கட்டுப்பாட்டில் தான் எங்கள் கட்சியை இல்லை, வச்சு. காலையில வந்து போலாமே. இல்லை, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்போ கொடுத்தாலும் நாங்கள் பேசுவோம். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இரவு 8 மணிக்கு மேலே எந்த கூட்டத்துக்கும் போகக்கூடாது. ஏன்னா அதில் சிரமம் இருக்குது. தொண்டர்கள் தோழர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ திமுக சார்பில் விருதாச்சலம்னு நினைக்கிறேன் இளைஞர் மாநாடு நடந்தது. இல்லை, செங்கல்பட்டில் கூட முந்தா நாள் நடத்துனாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்கிறாங்க. உங்கள் வாயாலே வருதுன்னா மகிழ்ச்சிக்குரியது. 1.5 லட்சம் பேர் அந்த கட்சிக்கு கூட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்குறது, காவல்துறை அனுமதி கொடுக்குறது, எப்போ வேணாலும் நடத்திக்கங்க, எந்த நிபந்தனைகளும் இல்லை, எப்படி வேணாலும் ஒரு உயிர் சேதம் இல்லை. அது என்ன தாவேக்கா, அதுவும் 5000 பேர். இல்லை, நீங்கள் இன்னைக்கு மாநாடை பார்த்துருப்பீங்க. 5000 பேர், 4998 பேர் தான் கலந்துக்கினது. அது QR கோடோட உள்ளே போனாங்க. அதற்கு பிறகு வந்து லட்சக்கணக்கில் வெளியில் நிற்கிறாங்க பார்க்கணுங்கிற அக்கறையில். ஒரு கட்டத்தில் காவல்துறையை மீறியே பேரிக்கார்டை நகர்த்தி வச்சுட்டு உள்ளே பூந்துடுறாங்க எல்லாருமே. பட் போதுமான இடவசதிகள் இருந்தது. இப்போ இவர் இறந்தவர் வந்து உள்ளே இறக்கலை, மயக்கமாக இருந்துன்னு சொல்லி உள்ளே இறக்கலை. அவர் வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனை கொண்டு போய் ட்ரிப்பு போடும்போது தான் அவருக்கு வந்து மரணம் நிகழும். இன்னொரு பெண் கூட மயங்கி விழுந்ததா? இல்லை, ஒரு பெண் இல்லை, 2-3 பேர் மயங்கி இருக்கிறாங்க. அவங்க உடனடியாக அங்கே இருக்கிற ஆம்புலன்ஸில் வச்சு சிகிச்சை அளித்து முடிச்சு சரி பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ நான் அந்த 5000 பேருமே அந்த 8 மணிக்கே உள்ள அடைச்சிட்டாங்க. அந்த இல்லை, நீங்கள் 8 மணிக்கெல்லாம் யாரும் அடைக்கலை. QR கோடு உள்ளவங்க யாரையுமே 10 மணிக்குள்ள எல்லாருமே அந்த க்ரௌட் வந்துருச்சு. இல்லை, வந்துருச்சு. வெளியில் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, உத்தரவு விட்றாங்க. சாப்பிடாதவங்க சாப்பிட்டு வந்துருங்க, சாப்பிடாம உள்ளே வராதிங்க, உத்தரவு விட்டுக்கிட்டே இருக்காங்க. காவல்துறை மேலே பழி போடுறீங்க, இந்த நேரம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பழி. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் உங்களுக்கு ஒரு 5000 பேர் தானே இருக்காங்க. நீங்கள் அதாவது உங்களுக்கு கொடுத்த அந்த 4998 நபர்களுக்கு ஒரு பந்தல் போட முடியாதா? இல்லை, பந்தல் கூட வேண்டாம், ஒரு க்ளோஸ்டு ஆடிட்டோரியம் இருக்குமே. இப்போ செய்யலாம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை, எதனால இந்த கேள்வி வச்சேன்னா, தாவேக்கா ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுது, ஒரு கூட்டத்தை, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ட்ரோன் எல்லாம் காட்டி ஒரு விஜய்க்கு பாத்தீங்களா கூட்டம் அப்படின்னு ஒரு கட்டமைப்புக்காக இந்த வெட்டவெளியை தான் எப்பவுமே மற்ற கட்சியெல்லாம் வெட்ட வெளியில தானே நடத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு இது மூலம் எந்த கட்சியில இது மாதிரி உயிரிழப்பு சொல்ல. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, 1.5 லட்சம் பேர் கூடுறாங்க, அதுக்கு வெட்ட வெளியை தீர்மானிக்கிறாங்க. பட் அதில் எல்லாம் வந்து எந்த சாவும் இல்லை அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. உள்ளே நுழைஞ்சு பார்த்தா தான் என்னன்னு தெரியும், எல்லாமே மூடி மறைப்பாங்க. இப்போ எங்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக்குதுன்னா, எங்களை ஊடகங்களும் எதிரியாக கருதுகிறது, இருக்கிற எல்லா கட்சியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எங்களை எதிர்க்குது. இதுதான் உண்மையான விஷயம். நீங்கள் ஒரு டிபேட்டு வைக்கிறாங்க, அதை பாருங்கள். எப்படின்னா, எங்களுடைய தம்பிமார்கள் அங்கே போய் பேசுகிற போது தனியாக நின்று பேசுகிறான். ஆனால் அங்கே அதிமுக, திமுக மற்ற ஆதரவாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று ஆக்கிறான். எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து தாவேக்காவை முற்றுகையிடுகிறார்கள். இப்போ எங்கள் கட்சி எல்லாருக்கும் எதிராக நிற்பதற்கு காரணம் என்னன்னு எங்களுக்கும் புரியலை. அப்போ இங்கே 5000 பேர் தான் நாங்கள் கூட்டுறோமே. இந்த 5000 பேரில் QR கோடோட அவன் வரல, அவன் ஆர்வம் மிகுதியெல்லாம் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க அந்த விஷயத்தை. இப்போ திறந்தவெளி மாநாடாக எல்லாருமே நடத்துகிறாங்க, நாங்களும் நடத்துகிறோம். ஒன்று. ரெண்டாவது, கோடிகளில் கொள்ளையடிச்சு வச்சுக்கிறவங்க எப்படி வேணாலும் நடத்தலாம். நாங்கள் மூலதனம் இல்லாதவர்கள், என்ன சிரிக்கிறீங்க? நாங்கள் என்ன கொள்ளையடிச்சு வச்சுக்கிறோம்? இல்லை, முதல் மாநாடுலாம் பார்த்தோம் நாங்கள். இல்லை, முதல் மாநாடு எங்கள் தலைவருடைய சொந்த உழைப்பில் வைத்திருக்கிற பணத்தை எடுத்து செலவழித்தார். இப்போ ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் எங்கள் தலைவருடைய உழைப்பால் உருவான பணத்தை வச்சு செலவழிக்கிறாங்க. மற்ற கட்சிகளை போல் கொள்ளையடிச்சு செலவழிக்கலை. ஒன்று. நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிருங்க, பந்தல் போடலாமே, அதுக்கான செலவை யார் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாங்க. அது பொதுக்கூட்ட மாநாடாக மாறுகிற போது என்ன செய்ய முடியும்? சரி, நீங்கள் அரங்கத்துக்குள்ளே ஒன்றே வச்சு நடத்துன்னு சொல்கிறீங்க, அங்கே இட நெருக்கடி காரணமாக ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் அதை எப்படி பேசுவீங்க? இதை விட மோசமாக பேசுவீங்க. இவ்வளவு திறந்த வெளியாக காற்றோட்டமாக நடத்துகிற போது கூட இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களை வர சொல்லிட்டு இருக்கிறோமா? 3 நாளாக அறிவிக்கிறோம், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம், நோயுற்றவர்களே வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ திருப்பி நீங்கள் கேட்டீங்க, ஆன்சிஓ பண்ணியிருக்கு, அவருக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கு, திருப்பியும் அவர் வர்றாருன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் என்ன உற்று பார்க்க முடியுமா? இவன் நோயாளி இல்லைன்னு பார்க்கறதுக்கிட்டேவா இருக்க முடியும்? இதை எங்கள் மீது திணிப்பது எந்த விதத்தில் நியாயம் தான் நாங்கள் கேட்குறோம். அவர் ஒரு இயற்கையாகவே மரணம் அடைந்திருக்கிறார், யாரும் அதுக்கு பொறுப்பு இல்லை, நாங்களும் பொறுப்பு இல்லை. ஆனால்
நாங்கள் பொறுப்பாகிறோம். எங்களை பார்க்க வந்த தலைவரை இப்படி வந்த இடத்துல இப்படி இறந்துட்டாருங்கிறது எங்களுக்கு மனசுக்குள்ள வலி இருக்குது, வேதனை இருக்குது. அவர் யாராக இருக்கட்டும், எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை நாங்கள் கையில் வச்சிருக்கிறதுனால நாங்கள் யோசிக்கிறோம். அதெல்லாம் மருத்துவமனையில் போய் இறக்குறாரு. இப்போ எங்கள் தலைவர் உடனடியாக உத்தரவிட்டிருக்கிறார். அங்கே கழக நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர் எல்லாம் மருத்துவமனையில் இருக்காங்க. அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எங்களை பார்த்து கேட்குற இந்த கேள்வியை ஏன் மற்ற கட்சிகளிடம் கேட்க மாட்டீங்க? திமுக எந்த நிபந்தனையாவது விதித்து மாநாடு நடத்துகிறாங்களா, பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்களா? சொல்லுங்கள். கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. வாழை மரத்துக்கு மட்டுமே 1 கோடி 2 கோடி செலவழிக்கிறாங்க. பல வகைகளுக்கு 1 கோடி 2 கோடி செலவழிக்கிறாங்க, கொள்ளையடித்த பணத்தை. ஆனால் இது போன்ற கூட்டங்களை நடத்துவதற்கு நாற்காலி மாநாடுகள் நடத்தினார்கள். இப்போ பீர் மாநாடு, பிராந்தி மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விதவைகள் மாநாடை இப்போ நடத்துவாங்க. சொல்லுங்கள். கனிமொழி அக்காவுக்கு நான் அதை கேட்குறேன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நான் ஒரு செய்தி தொடர்பாளர், நான் கேட்குறேன். விதவைகள் மாநாடை, குடிகாரர்கள் மாநாடை நீங்கள் இந்த நாட்டில் நடத்துவீங்களா? நடத்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை அறிவிங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். தேசத்தை குடிகார நாடாக்கி வைத்திருக்கிற குற்றவாளிக்குள்ளே நிறுத்துகிற அரசாக திருட்டு மாடல் ஆட்சியும் திருட்டு முன்னேற்ற கழகமும் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ எங்கள் தலைவர் இவ்வளவு பிரமாண்டமாக ஒரு 5000 பேர் அடைச்சாலும் கூட அதுக்கு ஒரு பிரமாண்டம் எப்படி மாஸ்கிரேட் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. உலகம் முழுவதும் பார்க்கிறார்கள், உலகம் முழுவதும் நேசிக்கிறார்கள் எங்கள் தலைவரை. இந்த மாதிரி அசம்பாவித சம்பவங்களை மீண்டும் மீண்டும் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் ஆசையும். விஜயோட அந்த பிரச்சார பேச்சு என்ன பாம்பு போட்டாரு, இன்னைக்கு எல்லா கட்சிகளும் மிரண்டு போய் நிற்கிறாங்க. இல்லை, அது எனக்கு புரியல. அப்படி பாம்பு போட்ட கட்சி நீங்க பாம்பு மற்ற கட்சியில போட்டிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க தனித்து தானே விடப்பட்டிருக்கீங்க. யாரு? ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட உங்க கூட கூட்டணி வைக்கலையே. 300 கோடி 500 கோடி கொடுத்தா தானே வருவாங்க. கொடுக்குற இடத்துல நாங்கள் இல்லையே. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எந்த கட்சியும் வரலைங்கிறதுக்காக நாங்கள் வருத்தப்படல. 234 தொகுதியிலே விருப்ப மனு வாங்கியாச்சு. ஆன்லைன் பதிவில் ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நான் தாக்கல் பண்ணுறேன். வாழ்த்துக்கள். அப்போ நாங்கள் அதையும் யோசிக்க வேண்டிய இடத்துல நிற்கிறோம். 234 தொகுதியும் கையகப்படுத்துகிறோம். எங்கள் பக்கம் யாருமே கூட்டணி வரல அப்படின்னா பொறுத்துருங்க, என்ன நாள் இருக்குல்ல, ஏன் அவசரப்படுறீங்க? எல்லா கட்சியும் திராவிட கட்சிகளான இருங்க திமுக விக்கிரவாண்டி சரி, இந்த கூட்டணியில இங்க விக்கிரவாண்டி முதல் மாநில மாநாட்டில் என்ன விக்கிரவாண்டி முதல் மாநில மாநாட்டில் எங்கள் தலைவர் சொன்னார், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார். இன்னைக்கு ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சியும் அதிர்கிறது. ஏன் நீங்க கூப்பிட்ட கட்சி வரல? பொறுத்துருங்க, ஏன் நீங்களாம் அவசரப்படுறீங்க? சொல்லுங்க. ஏதோ நீங்க 2 கட்சிகளுக்கு மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நபரா நான் கேட்குறேன். பொறுத்துருங்க, இன்னும் 2 நாள் பொறுங்க, எல்லாமே நடக்கும். தமிழ்நாடு ஒரு தன்னிகரற்ற மாநிலமாக உருவாக்குவதற்கு தான் எங்கள் தலைவர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. 1. 2வது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டோம். சரிங்களா? வந்தால் கொடுப்போம், வரலைன்னா நாங்களே அதிகாரத்தை மக்களுக்கு கொடுப்போம். என்னப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. 2வது விஷயம், எந்த கட்சியும் வரல, நீங்கள் சொன்னது பாரு, லெட்டர் பேட் கட்சி கூட வரல அப்படின்னா எங்களுக்கு வருத்தம் இல்லையே. நான் கேட்குறேன், எந்த கட்சிக்காவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நம்பிக்கை இல்லையோ? நான் ஒன்று என்னை பேச விடுங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்கிறதுக்கு எவனுக்காவது துப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? நேற்று முதல்வர் என்ன சொல்கிறாரு, அப்படி ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை. ஏன், ஏற்கனவே கூட்டணி ஆட்சி இல்லையா? ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடு கூட்டணி ஆட்சியை சந்தித்து இருக்கிறது. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக இவர் சாத்தியமில்லைன்னு சொல்கிறதே இவருக்கு இன்னமே சாத்தியமில்லை. இனிமே முதலமைச்சராக வருவதற்கு சாத்தியமில்லை. அதனால் அவர் இப்படி பேசுகிறாரு. 1. 2வது, இன்னொரு செய்தின்னு சொல்கிறேன். இந்த 300 கோடி 500 கோடி 1000 கோடி கொடுத்தா தான் நான் உன்னோட கூட்டணிக்கு வருவேன், 30 சீட்டு 50 சீட்டு தந்தா தான் வருவேன்னு சொல்கிற சில சில்லறை கட்சிகளுக்கெல்லாம் எங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். எங்கள்கிட்ட காசு இல்லை. நீங்கள் காசை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்றால் தாராளமாக போய் பயணிக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது. ஆக இன்னொன்று தெரியுமா, எங்களோட கூட்டணிக்கு வருகிறவர்கள் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறோம், ஆட்சியிலும் கொடுக்குறோம். இன்றைக்கி எங்களது மூத்தவர் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, ஓட்டு போடுறத எல்லாம் கூட்டணின்னு சொல்லி வாங்கிக்கிறீங்க, எல்லாத்தையுமே பெற்றுக்குவீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கட்சிக்காரன் ஓட்டு போட்டான்னா அவனை கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுகிற போது, கட்சிக்காரர்களே கண்டுக்காத கட்சி இருக்குமே, ஆனால் கூட்டணி எப்படி கண்டுக்கும்? யோசிச்சு பாருங்க நீங்கள். அப்போ இது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அதை வைத்துக்கொண்டு ஊழலில் திளைக்க வேண்டும், கோடிகளில் கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு இன்றைக்கு இந்த திருட்டு மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் கேட்ட கேள்வி அதிர்கிறது எங்கள் தலைவர்களுடைய சொல்லாடல். இன்றைக்கு சேலத்தில் அதை ரிப்பீட் பண்ணுறாரு. கண்டிப்பாக நான் சொல்கிறோம், 234 தொகுதியை வெல்வதற்கான களத்தை தான் எங்கள் தலைவர் இப்போது தீர்மானித்திருக்கார். அதுதான் சேலம்.
இன்னைக்கு சேலம் மிரண்டு போய் நிற்குது. சேலம் மிரளலை, ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்றைக்கு ஆளுங்கட்சியும் ஆண்டகட்சியும் பதறுகிறது, கதறுகிறது. இன்னைக்கு அறிக்கை மேல் அறிக்கை வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ பேசுகிறாங்க, பேசட்டும். எங்கள் தலைவர் மற்றவர்களையும் பேச வைத்திருக்கிறார். அந்த பெருமை எங்கள் தலைவர். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உங்கள் விஜய் அடிபட்டு படுத்துட்டு இருக்காரு இல்லையா? போய் பார்த்தீங்களா? எந்த விஜய் அடிபட்டு கிடக்கிறாரு? ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில். யாரு யாரு? இந்த 3 பெண்கள் பூக்கடையில் நடந்த 3 பெண்கள் அடிபட்டு இருக்கிறாங்களே, அதுவா? இப்போ 3 அடிபட்டா 3 பெண்கள் அப்படின்றீங்க. களத்தில் வந்து எல்லாருமே நாங்கள் தான் விஜய், உங்கள் முகம் விஜய் அப்படின்றீங்க. இப்போ மட்டும் விஜய் முகம் இல்லையா? நான் ஒன்று கேட்குற கேள்வியே நீங்கள் தப்பு. 13 நாட்களாக எங்களது தம்பிகள் வழக்கறிஞர் விஜயகுமார் தலைமையில் துறைமுகம் தொகுதியில் 60வது வட்டத்தில் மிக பம்பரமாக சுழன்று யாருக்கு வாக்களிக்க இருக்கிறீர்கள் என்கிற ஒரு கலாய்வை மேற்கொண்டிருக்கிறார். வாய்ஸ் ஆஃப் காமனா தாவேகா. வாய்ஸ் ஆஃப் காமன் யார்ட்டு? வாய்ஸ் ஆஃப் காமன்னா சர்வே எடுத்தது யாருன்னு கேட்டேன். வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பில் சர்வே எடுத்தாங்களா? தமிழக வெற்றி அல்லது தாவேகா சார்பில்? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏதாவது அறிக்கை விட்டீங்களா? ஏதாவது மக்களுக்கு அறிக்கை விட்டீங்களா? ஏன் விடலாம்? விட்டுருக்கீங்களா? விட்டுருக்கோமே. செய்தி இருக்கு. என்ன செய்தி வேணும் உங்களுக்கு? இந்த மாதிரி தாவேகா தரப்புல இந்த மாதிரி சர்வே எல்லா கட்சியும் செய்யுது. அது அந்த சர்வே அதை ஒரு அறிக்கை தலைவர் சார்பில் ஒரு அறிக்கை. இருங்க, நான் ஒன்று கேட்குறேன். எல்லா கட்சியும் அறிக்கை கொடுத்து போய் கலாய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. எங்க காட்டுங்க. லயோலா கல்லூரி எடுத்தாங்க. அது கட்சியா? ஒரு நிமிஷம். அந்த கட்சி இதுவரை இது மாதிரியான சர்வே எடுத்ததுல நீங்க திமுக சார்பில் சர்வே எடுத்து கேட்டிருக்கீங்களா? அதிமுக சார்பில் சர்வே எடுத்துருக்காங்களா? இப்ப சர்வே கட்சிகள் எடுத்தாங்களா? இல்ல, சட்டத்திற்கு உட்பட்டு தானே எடுக்கிறோம். நான் சொல்றது கொஞ்சம் கட்சிகள் சர்வே எடுத்தாங்களா? இல்ல, நான் கேக்குறேன். கட்சிகள் சார்பில் நாங்க ஏஜென்சி அப்படின்ற இடத்துல சர்வே எடுப்பாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? தாவேகா தான் சர்வே எடுத்தது. நான் அதுக்கு தான் முன்னாடியே கேட்டேன். வாய்ஸ் ஆஃப் காமனா தாவேகா தான் எடுத்தது. நீங்க தான் தாவேகானுங்க. தாவேகா தான் எடுத்தது. கட்சி போயிட்டு சர்வே தாவேகா கட்சி ஏன் எடுக்க கூடாது? சட்டத்துக்கு புறமானதுன்னு சொல்லுங்க. நாங்க எடுக்கல. சட்டம் எல்லாருக்கும் காமன் தான். அப்புறம் நாங்க என்ன சொல்லுங்க? இப்ப நீங்க சர்வே எடுக்கும்போது தாவேகா சார்பில் எதிர்த்து சொன்னா அடிதடி நடத்துவீங்களா? ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க வந்து யாருங்கிறது இப்ப தெரியுது எங்களுக்கு. ஒரு விஷயம், 13 நாட்களாக அங்கே களத்துல எங்களது தம்பி வழக்கறிஞர் விஜயகுமார் பம்பரமாய் சுழன்று துறைமுகம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாற்றிக்கொண்டது. இன்னைக்கு 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றைக்கி நடந்தது என்ன? வீடு வீடாக போகிறாங்க, திமுக வீட்டுக்கும் போகிறாங்க. போயிட்டு நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் உதயசூரியன், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. நாங்கள் அவர்களுக்கு 15 நாள் பயிற்சி கொடுத்துருவோம். எப்படி போய் கலாய்வை செய்ய வேண்டும் என்பதற்கான தனி பயிற்சியை உருவாக்கப்பட்டிருக்கிறது எல்லா தொகுதியிலையுமே. அப்போ இவர்கள் 13 நாட்களாக வேலை செய்ய ஆத்திரத்தில் என்ன செய்வதென்றே தெரியாமல் கள நிலவரம் மாறிக்கொண்டிருக்கிறது. கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் திமுகவுடைய திட்டம். 6 பேர் வீடு வீடாக போயிட்டு இருக்கும்போது பின்னால் வந்து இப்போ இந்த ரவுடி டீம் இந்த நெஞ்சுக்கு மேலே தான் அடிச்சிருக்காங்க 6 பேருக்குமே. அதுக்கு கீழே யாருக்கும் எந்த காயமும் இல்லை. கர்ப்பிணி பெண்ணான எங்கள் தங்கை பவானி 4 மாதம். ஆமாம், 4 மாத கர்ப்பிணி. நான் நேரில் போயிருக்கேன். கர்ப்பிணி கூட நீங்கள் சர்வே இல்லை ஆள் இல்லை. இல்லை நீங்கள் நினைக்கிறது வேற. என் வயிற்றில் சுமக்கிற கர்ப்பிணியா இருக்காங்க. இருங்க, என்னை பேச விடுங்க. என் வயிற்றில் நான் சுமந்திருக்கிற இந்த கரு கூட நாளைக்கு விஜய் என்கிற மாபெரும் தலைவனை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். போராளியா? தான் கற்பமாக இருந்தாலும் கூட களத்துல நிக்கிறோம் பாருங்க, அதுதான் நாங்க. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மரணமே கிட்டத்துல வந்தாலும், அதாவது கர்ப்பிணின்னு தெரிஞ்சும் தாவேகா தரப்புல ஒரு பெண்மணியை, கர்ப்பிணி பெண்மணியை சர்வேக்கு அனுப்புறீங்க. அவங்க சர்வேன்றது சாதாரணமாக போய் நின்றுட்டு எல்லாம் வந்து சர்வே உங்ககிட்ட சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஒரு விஷயம் எவ்வளவு நடக்கணும், எவ்வளவு அது பயிற்சிங்க. என்னங்க 4 மாத கர்ப்பிணின்றீங்க. ஆமாங்க, அவங்கள அந்த இடத்துல நீங்க வேலைக்கு அது ஆர்வம் மிகுதியால அந்த தங்கை கட்சிக்காரங்க தலைவனுக்காக உழைக்கிற கொடுமை இல்ல. என்ன கொடுமை இது? கர்ப்பிணி பெண்ணை இது மாதிரி வேலை வாங்குறது கொடுமை இல்லையா? கட்சியா போய் அனுப்பல, தானாக முன் வந்து வேலை செய்கிறார்கள். அதை முதல்ல இன்னைக்கு இது மாதிரி நிகழ்வு நடந்தா கர்ப்பிணி பெண்ணை அடிச்சிட்டாங்க அப்படின்னு கதறது. இருங்க, அப்ப கர்ப்பிணி பெண்ணு சர்வே பண்ண அடிப்பீங்களா? அவங்க கர்ப்பிணின்னு தெரியுங்களா? அடிச்சவங்களுக்கு வாய் தகராறு வந்து உள்ளூர்கார சண்டை நடக்கும்போது இருங்க, அதே இருங்க, அதெல்லாம் கேட்டுதான் அடிப்பாங்க. இல்லைங்க, 60வது வார்டுல யார் யாரு என்னென்ன வேலை செய்யறா, யார் யாரு என்னென்ன செய்யறா அப்படிங்கிறது அந்த 60வது வட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களுக்கும் தெரியும். தெரியாமலாம் எதுவும் நடக்காது. சரி,
பெண்ணுக்கு பாதுகாப்பு அரசாக இது இருக்குன்னு சொல்கிறாங்களா, மகளிருக்கு பாதுகாப்பான அரசு. இது அங்கே சுடிதார் தான் போட்டுட்டு போணுச்சு, அது பெண்ணு தான், மாறு வேடத்தில் வரல. அதை எப்படி தாக்கலாம்? பெண்ணை தாக்கணும். அப்போ இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், மகளிருக்கு தாக்கியது குற்றம், அப்போ மற்றவங்களையும் தாக்கலாம், ஆணையும் தாக்கலாம், எல்லாருமே. இப்ப நான் கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு கர்ப்பிணி பண்ண இது மாதிரி அனுப்புறது சரியா தவறா? யாரும் அனுப்பலாங்க. தானாக முன் வந்து வேலை செய்த தங்கைகள் 2 பேருமே கர்ப்பிணி தான். நான் ஒருத்தங்களை கூட சொல்ல, 2 கர்ப்பிணி பெண்களுக்கு அங்கே அடி விழுந்தது. இதில் சாஃபர் ஹுசேன் மிகச்சிறந்த களப்போராளி துறைமுகத்தில். அவர் என்ன செய்கிறாங்கன்னா, 2 கையையும் பிடிச்சிட்டு தோல்லே கட்டை வச்சு அடிச்சிருக்காங்க. இங்கே அவருக்கு வலுவான காயம் ஏற்பட்டு இன்னைக்கு காலையில் எக்ஸ்ரே எடுத்துருக்காங்க. நான் தொடர்பில் தான் இருக்கேன், நான் நேரில் போயிட்டு வந்தேன், இந்த காட்சியை காட்டுறேன், விசாரிச்சுட்டு வந்திருக்கேன் நேரில் போய். விஜய் போய் பார்த்தாரா? நாங்கள் போயிடும் பார்த்தாதா? ஓ, விஜய் நீங்கள் தான் விஜய் இல்லையா? ஆமாம். ஓகே. அப்போ முகேஷ், இந்த இதில் முகேஷும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். திலீப், எல்லாருக்குமே இந்த ஷோல்டரில் தான் அடி, எல்லாருக்குமே. விஜய் அடிபட்டார். ஆமாங்க, உண்மையை தான் சொல்கிறோம், விஜய் அடிபட்டிருக்கிறார். ரகுமான், இந்த ரகுமானை பற்றி நாங்கள் சொல்லணும். கட்சி தொடங்கிய நாளிலிருந்து 33 ஆண்டுகளாக 60வது வட்டத்தில் சுற்றி சுழன்றி 23 வருஷத்துக்கு மேலே களப்பணி செய்கிற ஒரு தம்பி, அவரையும் அடித்து. இதோட இன்னொன்று, இந்த திலீப்புக்கு ஃபிக்ஸே வந்துருச்சு. ஃபிக்ஸ் வந்து அபாய நிலத்தை தாண்டி மருத்துவமனையில், எங்கே, இந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் கொண்டே சேர்த்துங்க. இதில் தங்கப்பாண்டியன் ஒருத்தர், இந்த தங்கப்பாண்டியன் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் தான் இந்த 2 கர்ப்பிணி பெண்களையும் பாதுகாக்கிறார். ஆட்டோக்குள்ளே நின்று அவர் என்ன செஞ்சுருக்காங்க, குட்டிமையை இழுத்து போட்டு கீழே வச்சு அடிச்சிருக்காங்க, குப்பரிக்கை போட்டு. தங்கை பவானியை பிடிச்சி தள்ளி கழுத்தில் காலை வச்சு உதஞ்சி அடிச்சிருக்காங்க. குப்பரிக்கை விழுந்ததுனால தான் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தோன்னு சொல்லி தான் உடனடியாக அவங்கள கொண்டு ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாம் போட்டு பார்க்கும்போது குழந்தை நலமாக இருக்குது. ஆனால் மன உளைச்சலில் இருக்கிற அந்த தங்கச்சி கழுத்து இன்னும் திரும்ப முடியல. அதனால் இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் இன்றைக்கி இருக்காங்க. இதில் இதுக்கப்புறம் நடந்தாலும் நான் கேட்குறேன், இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல்ல, எதிர்க்கட்சிகள் வாய் மூடி மௌனமாக அட்டர் பிராடுகள் 3 பேரை உருவாக்கி. அதுதான் களத்தில் வந்து தாவேக்காவும் திமுகவும் தானே சொல்கிறீங்க. எதிர்க்கட்சிகளாக இருக்குது. பல ஆண்டுகளாக ஆட்சி செய்து இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுகவை ஒரு ஏளனம் செய்யற விஷயமா நீங்க பேசும்போது, தாவேக்காவுக்கும் திமுகவும் தான் இன்னைக்கு தேர்தலிலேயே போட்டின்றீங்க. அப்பாவி மக்கள் அடிச்சா அப்போ இந்த கட்சியெல்லாம் கேட்காது, அப்படித்தானே? கேட்காதுன்னு பார்த்தீங்களா? இல்லை, கேட்டாங்களா? எங்கே கேட்டிருக்காங்களா? எங்க 2 கட்சிகளுக்குள்ள சண்டை போட்டு அதிமுக எப்படிங்க கேட்கும்? நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு மிகவும். நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் சொன்னது என்ன? 2 கட்சி சண்டை போட்டுக்கிறீங்க, 2 கட்சி அதிமுக எப்படி எடுக்கிறீங்க? இது கட்சி பிரச்சனை இல்லை, பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இது கட்சி பிரச்சனை இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு தெருவே முந்தா நாள் அங்கே புகுந்து விளையாண்டு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, கட்சி பிரச்சனையா? தமிழக வெற்றி கழகத்தினர் யாராவது இதுக்கு கட்சி சண்டையா இல்ல பொதுமக்கள் சண்டையா? நான் கேட்கிறேன், இதுல எடப்பாடி அவர்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், இது வன்முறையா இல்லையா? அதை சொல்லுங்க. இந்த வன்முறை கட்சிகளுக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன், அதிமுக வந்து இப்போ நான் ஒன்று, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், இப்போ எம்ஜிஆருக்கு ஒரு நினைவு நாள் வருதுன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், வரலாற்று தலைவனை வணங்குகிறோன்னு சொல்கிறது எங்களுடைய கடமை. அது ஒரு மனிதநேய அடிப்படையில் ஒரு வரலாற்று தலைவன் வாழ வேண்டும் என்று நினைத்த நாங்கள் இன்றைக்கு அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். வாழ்த்துறது கூட சொல்லக்கூடாதா? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு வன்முறை நிகழாட்டம் தொடர்வதை அதிமுக எதிர்க்கிறோம், அல்லது மற்ற கட்சிகள் இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும், இது தொடரக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையா? ஏன் நீங்கள் சொல்லலை? அப்போ ஏதோ உங்களுக்கு ஒரு அஜெண்டா தேவைப்படுகிறது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அதுக்காக அங்கே முடங்கி போய் விட்டதா துறைமுகத்தில்? அடுத்த நொடியே 10 பேர் 20 பேர் களத்தில் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், நீ திருப்பி அடி பார்ப்போம் அப்படின்னு எங்களை ஆதவர்ச்சனா சொன்னாங்களே, சவால் விட்டாரே, நான் வர்றேன் களத்துக்கு, என் மேலே கை வச்சு பாருன்னு. அவருடைய தம்பி நானும் சொல்லுகிறேன், துறைமுக தொகுதியில் நான் வர்றேன், என் மேலே கை வச்சு பார்ப்போம். மக்களால் வேறறுக்கப்படுவீர்கள், பொறுத்துங்கள். மிக்க நன்றி. நன்றி.